போலந்து என்ற நாடு வந்து சி டைப் விசா டைப் செங்கன் விசாவில் ஒரு புதிய மாற்றம் ஒன்று 2025 கொண்டு வந்திருக்கு. இது வந்து இந்த மாற்றம் வந்து நொன்னியூ கண்ட்ரியிலிருந்து வர்றவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்தது ருமேனியாவிலிருந்து போலந்துக்கு ஈஸியாக போகிறாங்களாம். அங்கே போலந்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ண முடியுமா? அப்படி நாங்கள் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர், போலந்துக்கு போயிட்டு ஒர்க் பண்ணணுமா இருந்தால் என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லி போலந்து கவர்மெண்ட் வந்து என்ன விடயத்தை சொல்லுதுன்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கு முழுமையான விளக்கம் கிடைக்கும். எந்த சேனலுக்கு புதுசாக வர்றவங்க எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பெல் பட்டன் அழுத்தி கொள்ளுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உறவுகளுக்கு வணக்கம், நான் உங்கள் செபா. என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பல பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க, ருமேனியாவுக்கு வந்தால் நாங்கள் ஈஸியாக போலந்துக்கு போய் ஒர்க் பண்ண இயலுமா, போலந்துக்கு போக இயலுமான்ற முதல் கேள்வி. இன்னொன்று, போலந்துக்கு போய் ஒர்க் பண்ண முடியுமான்றது. இவ்வாறான கேள்விகளுக்கு பதிலாகத்தான் இந்த வீடியோ அமைய போகுது. உங்களுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. இல்லீகலாக போகிற விஷயம் எனக்கு அது அப்பாற்பட்ட விஷயம். லீகலாக போகக்கூடிய முறைகள் சிலது இருக்குது. அந்த முறைகளுக்கு அந்த நாட்டு கவர்மெண்ட் என்னென்ன வழிமுறைகளை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். முதலாவது, இந்த சி டைப் செங்கன் விசான்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், போலந்து மற்றது செங்கன் கண்ட்ரிக்குள்ளே 180 நாட்களுக்குள்ள 90 நாள் நாங்கள் ஷோர்ட்டாக குறுகிய காலமாக நாங்கள் தங்குறதுக்கு எங்களை அனுமதிக்கிறது தான் இந்த விசா. இது வந்து டூரிஸ்ட்டுக்கு, மற்றது பிஸ்னஸ் தொடர்பான ஆட்களுக்கு, மற்றது ஃபேமிலி விசிட் பண்ணுறதுக்கு, இவ்வாறானவர்களுக்கு இந்த செங்கன் விசா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் செங்கன் விசா தொடர்பாக நீங்கள் போய் ஆராய படிக்கிறீங்கன்னு சொன்னால் எந்த நாட்டுக்குரிய செங்கன் விசாவும் இதுக்காகத்தான் அனுமதிக்கிறாங்க. இதுதான், இதை விட வேறு சில சலுகைகளும் அந்தந்த நாடுகள் கொடுக்குது. இப்போ போலந்தை பொறுத்தளவில் இந்த செங்கன் விசா வந்து இன்னொரு விடயத்துக்கு எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இந்த நான் நியூ கண்ட்ரி ஆகுது. இந்த 2025ஆம் ஆண்டு இந்த செங்கன் விசாவில் வந்து என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்றதையும் இதால் எங்களுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் இந்த வீடியோவோட முடிவில் சொல்ல இருக்கிறேன். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள். முதல் நாங்கள் இந்த செங்கன் விசாவுக்கு என்னென்ன தேவைப்படும்னு பார்ப்போம். முதலாவது வந்து செல்லுபடியாக நம்மளோட பாஸ்போர்ட். குறைஞ்சது 3 மாதத்துக்கு எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னே 3 மாதத்துக்கு செல்லுபடி ஆகக்கூடிய வகையில் இருக்கும் பாஸ்போர்ட். மெடிக்கல் செலவுகள் உட்பட 30,000 யூரோ பெறுமதியான ட்ராவல் இன்சூரன்ஸ் செய்திருக்கணும். மற்றது உறுதிப்படுத்தப்பட்ட ட்ராவல் பிளான் உண்டு. மற்றது ரிட்டர்ன் டிக்கெட்ஸ். அடுத்தது எங்களுக்கு தங்குமிடம் தொடர்பான ஹோட்டல் புக்கிங், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு சொந்தக்காரர் இருப்பினா அவங்களோட இன்விடேஷன், ஏதாவது ஒரு அழைப்புதல். மற்றது ரிலேட்டிவ் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட ஸ்பான்சர்ஷிப் லெட்டர், அதோட போதுமான நிதி ஆதாரம். போதுமான நிதி ஆதாரம்னு சொன்னால் எங்களுக்கு செலவழிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு தொகை பேங்க் பேலன்ஸ் காட்ட வேண்டியிருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் தெரிஞ்சு கொண்ட இந்த விடயங்களை வந்து உங்களுக்கு எவ்வளவு சுருக்கமாக சொல்லலுமோ அவ்வளோ சுருக்கமாக நான் சொல்லிக்கொண்டு வரேன். இந்த செங்கன் விசாவுக்கு முதல் அப்ளை பண்ணுறவங்க வந்து பயோமெட்ரிக் டேட்டா கொடுக்க வேண்டி வரும். எக்ஸாம்பிள் உதாரணமாக ஃபிங்கர் பிரிண்ட். செங்கன் விசா ஃபீஸ் வந்து பெரியாக்களுக்கு 80 யூரோவும் மற்றது சில்ட்ரன்ஸுக்கு வந்து 40 யூரோவுமா இருக்குது. இந்த ப்ராசஸிங் டைம் வந்து 10 தொடக்கம் 15 நாட்கள்னு சொல்லப்படுது. ஒர்க்கிங் டேஸ் 10 தொடக்கம் 15 நாட்கள். செங்கன் விசாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க வந்து அந்தந்த நாடுகளில் இருக்கிற போலீஸ் எம்பசின்னு சொல்கிற போலந்து தூதரகத்தில் போயிட்டு அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கு. அதோட தேவையான சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸையும் முன்னமே கலெக்ட் பண்ணி வச்சிருந்து அந்த டாக்குமெண்ட்ஸோட நாங்கள் இதை அப்ளை பண்ண வேண்டி வரும். இப்போ தான் நான் சொல்ல போகிறேன் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு முக்கியமான இந்த விசா செயல்முறையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி. முதலாவது, விசா கட்டணம் அதிகரிப்புன்னு சொல்லப்படுது. ஆனால் விசா கட்டணம் அதிகரிப்பு வந்து செங்கன் விசாண்ட ரேட் வந்து எல்லாமே ஒன்றாத்தான் இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரிக்குள்ளே இந்த கண்ட்ரியில் அது செங்கன் விசாண்ட அதே ரேட்டை ஒத்து போகிறபடியால் பெரிய ஆக்களுக்கு 80 யூரோவும் சின்ன ஆக்களுக்கு வந்து 40 யூரோவுமா இருக்குது. இந்த விசா மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக பேக்ரவுண்ட் செக்கிங் நடக்குதுன்ற மாதிரி, அதாவது பின்னணி சோதனை நடத்துகிறாங்க. அது வந்து செங்கன் விசான இந்த நோக்கத்தை சரியாக கடைப்பிடிக்கிறோமான்றதை உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக இவங்க வந்து எங்களை கண்காணிக்கிறாங்க. அந்த நாட்டின் கவர்மெண்ட் வந்து இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு இந்த 2025. மற்றது வந்து செங்கன் கால அந்த பீரியட்டை விட மேலதிகமாக சட்ட ரீதியற்றதா தங்குறதையும் சட்ட ரீதியற்றதா வேலை செய்கிறதையும் தடுக்கிறதுக்காக கண்காணிக்கப்படுகிறாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு இந்த திட்டங்களை
இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து விரிவாக சொல்லப்போனால் கணக்கு விஷயம் இருக்குது. ஸ்டூடெண்ட் விசாவில் வர்றவங்களும் சரி, விசிட் விசாவில் வர்றவங்களும் சரி, இது தொடர்பாக கண்காணிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுது. இது இவ்வளவு டைட்டான விஷயமா இருந்தால் கூட எங்களுக்கு இருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதுக்கு தான் இப்போ அந்த சரியான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். செங்கன் விசாவில் வந்து நாங்கள் என்டர் ஆகிட்டோம்னு சொன்னால் அங்கே எங்களுக்குரிய வேலையை தேடி பெற்றுக்கொள்றதுக்கு எங்களுக்கு அந்த சான்ஸை வழங்குது அந்த நாடு. இதுதான் எங்களுக்கு தேவையான விடயம். இப்போ அந்த நாட்டில் போயிட்டு நாங்கள் செங்கன் விசாவில் விசிட் பண்ணோம்னு சொன்னால் அந்த 90 நாட்கள் நாங்கள் தங்கும்போது எந்த ஒரு வெப்சைட்லேயோ இல்லை நேரடியாக கம்பெனி மூலமாகவோ நாங்கள் வேலையை தேடி பெற்றுக்கொள்கிறதுக்கு இந்த நாடு எங்களை அனுமதிக்குது. வேலையை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்டர்வியூ கூட அட்டென்ட் பண்ணலாமா. இப்போ எங்களுக்கு ஒரு எம்ப்ளாயரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னால் அந்த கம்பெனிலேயோ அந்த நிறுவனத்தில் போயிட்டு நாங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதிக்குது. ஒரு எம்ப்ளாயர் எங்களை நொன்னி கண்ட்ரி பர்சனை எம்ப்ளாயியை வேலைக்கு அமர்த்துறாங்கன்னு சொன்னால், வேலைக்கு எடுக்கணும்னு சொன்னால் அந்த நாட்டில் இருந்த ரூல்ஸ் வந்து இன்னொரு உள்நாட்டு வேலையாட்களை பெற்றுக்கொள்ள முடியாதுன்றதை உறுதிப்படுத்தி அரசாங்கத்துக்கு காட்டணும். ஆனால் இப்போ வந்து இந்த 2025 அப்படியான தேவைகள் ஒன்றும் இல்லை. இந்த உள்நாட்டு வேலையாட்கள் தங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அந்த எம்ப்ளாயர் வந்து உறுதிப்படுத்த தேவையில்லை. டிரெக்டாகவே எங்களை நொன்னியூ கண்ட்ரி எம்ப்ளாயீஸை வேலைக்கு அமர்த்த முடியும்னு சொல்லப்படுது. அப்போ அதால் அது ஒரு இலகுவான விடயம். நாங்கள் போனாலும் அந்த நாட்டுக்கு ஈஸியான முறையில் நாங்கள் வேலையை எடுத்துக்கொள்ள முடியும். மற்றது வெப்சைட்டில் தேடிக்கொண்டு போலந்து லேபர் மார்க்கெட்டில் எவ்வளோ ஆட்கள் தேவைப்படுது, எந்தெந்த நிறுவனங்களுக்கு எந்தெந்த துறைகளில் தேவைப்படுதுன்னு சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி 90 நாட்கள் மட்டும் தங்கியிருந்து நாங்கள் இந்த வேலை தொடர்பாக தேடி பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லப்படுது. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னால், வேலையை பெற்றுக்கொள்ள முடியும்னு தான் சொல்லப்படுது ஒழிய நாங்கள் அங்கே தங்கியிருந்து வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்க இல்லை. அப்படின்னு சொன்னால் நாங்கள் விசிட் விசாவில் போகிறோம்னு சொன்னால் விசிட் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியை வேலையை பெற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் முயற்சி செய்து வேலையை எப்படியாவது பெற்றுக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு எம்ப்ளாயர் வேலையை பெற்றுக்கொள்றது ஒர்க் பர்மிட் எடுக்கிறோம். அந்த ஒர்க் பர்மிட்டை நீங்கள் எடுத்த பிறகு அந்த 90 நாட்கள் முடிய நாங்கள் எங்களோட நாட்டுக்கு திரும்பணும். எந்த நாட்டிலேருந்து நீங்கள் வாரீங்களோ அந்த நாட்டுக்கு நாங்கள் திரும்பி வந்துடணும். அதுக்கு பிறகு வந்து எங்களோட நாட்டில் இருக்கிற அந்த போலந்து எம்பசியில் நாங்கள் இந்த ஒர்க் பர்மிட்டை அப்ளை பண்ண போகிறோம். விசாவுக்கு, நீண்ட கால விசாவுக்கு. வேலை போலந்தில் வேலை செய்யணும் இருந்தால் கட்டாயம் ஒர்க் பர்மிட் வேணும். ஒர்க் பர்மிட் எடுத்து எங்களுக்கு வேலை விசா எடுத்து தான் ஆகணும். இதை விட நாங்கள் மற்ற சைட்டை யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் பல பேர் என்ன சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி, ஏற்கனவே ஆக்கள் போய் கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி போனது உண்மைதான். ஆனால் அது லீகலாக இல்லை, இல்லீகலாக போய் அதுக்கும் ஆதாரம் இல்லை. போகிறாங்க, ஆனால் போகிறவங்க யாருக்காவது அறிக்கை கொடுக்குறாங்களா இல்லை, அவங்களா ஒரு வீடியோவும் வெளியிட இயலாது. அப்போ அதால் போயிட்டு அந்தந்த நாட்டுக்கு திரும்பி வர்றவங்க மட்டும்தான் பேட்டி கொடுக்குறாங்க, அறிக்கை விடுறாங்க, இப்படி போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த நாடு தங்கியிருந்து எங்களுக்கு 90 நாட்களுக்குள்ளே நாங்கள் எப்படியாவது 3 மாதத்தில் வேலையை தேடி பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையை தந்திருக்குது. இந்த செங்கன் விசாவுக்கு அப்ளை பண்ணுறது வந்து இப்போ 2025 என்ன மாற்றத்தை கொண்டுருக்குன்னு சொன்னால், அப்ளை பண்ணுறது எல்லாமே டிஜிட்டல் முறையில் அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் தான் நாங்கள் அப்ளை பண்ணணும். ஆன்லைன்லேயே எல்லா சப்போர்ட் டாக்குமெண்ட்டையும் ஆன்லைனில் PDF மூலமாக சப்மிட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ இதில் உள்ள மாற்றங்களை என்ன மாற்றம் செய்திருக்காங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு எங்களுக்கு என்ன பயனுள்ள விதமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். இனி வந்து அடுத்த கட்டமாக என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ருமேனியா வந்து ஒர்க் பண்ணுறவங்க எப்படி போலந்துக்கு போகிறாங்க, இதே ரூல்ஸ் தான். ருமேனியாவுக்கு வர்றவங்க வந்து செங்கன் விசாவுக்கு அப்ளை பண்ண தேவையில்லை, செங்கன் கண்ட்ரிக்குள்ளே நாங்கள் போயிட்டு வரலாம். ஆனால் இங்கே இருக்கிற உண்மையான சிச்சுவேஷன், உண்மைத்தன்மை என்னன்றதை இப்போ நான் சொல்ல போகிறேன். ருமேனியாவில் இருந்து கன பேர் போயிருக்கிறாங்க தான், விசிட் விசாவில் போயிட்டு அங்கால வேறு முறையில் சட்ட ரீதியற்றதாக போய் ஒர்க் பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் லீகலாக இதை சரியாக செய்வோமா இருந்தால் எப்படின்னு சொன்னால், நாங்கள் ருமேனியாவுக்கு வந்து ருமேனியாவில் முதல் டிஆர்சி கார்டு எடுக்கணும். எங்களுக்கு டிஆர்சி கார்டு கிடைக்க விட்டு எங்களுடைய எம்ப்ளாயரோட அனுமதியோடு நாங்கள் எம்ப்ளாயோட லெட்டர் இருந்தோ லெட்டர் இல்லாட்டியோ நாங்கள் அப்ளை பண்ணி எங்களுக்கு டிக்கெட் எடுத்துக்கொண்டு நேரடியாக போகக்கூடிய வகையில் இந்த நாடு சில பேருக்கு அனுமதி வழங்கியிருக்கு. நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே விடயம், முதல் டிஆர்சி கார்டு எடுத்ததுக்கு பிறகு எங்களுடைய அனுமதி லெட்டரோட, எங்களோட எம்ப்ளாயோட அனுமதி லெட்டரோட நாங்கள் எங்களோட விடுமுறையை கழிக்கிறதுக்கு 3 மாதம் நாங்கள் போய் தங்கி இருக்க போகிறோம். அடுத்தது 1 மாதம் ஆகுது. எங்களோட திறமையை பயன்படுத்தி நாங்கள் அந்த நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம்னு சொன்னால் அந்த நாட்டில் ஒரு ஒர்க் பர்மிட்டை சரியாக செட் பண்ணி கொண்டு திருப்பி ருமேனியாவுக்கு நாங்கள் வந்துடுவோம். பிறகு இந்த நாட்டில் இருக்கிற இந்த போலந்து தூதரகத்திட்ட நாங்கள் அப்ளை பண்ணி எங்களுடைய வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும், வேலை விசாவை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லப்படுது.
இந்த விடயம் வந்து ஒரு சிலருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இது வந்து சட்ட ரீதியாக போகிறதுக்குரிய வழிவகை. அதனால எங்களோட நொன்னிய கண்ட்ரிய மாதிரி இடங்கள்ல இருந்து நாடுகள்ல இருந்து வர்ற எம்ப்ளாயிஸ் வந்து நீங்கள் தனியாக வந்தாலும் சரி கப்பலாக வந்தாலும் சரி இந்த நாட்டில் வந்திருந்து கொஞ்சம் நிலை பெற்று கொஞ்சம் வேலை செய்து கொண்டு அதுக்கு பிறகு இவ்வாறான முடிவுகளை லீகலாகவே எடுத்துக்கொண்டு நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணுவோமா இருந்தால் அது ஒரு சரியான முறையில் சரியான சேலரி சரியான ஒரு அக்ரிமெண்ட்டில் நாங்கள் வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட ஃப்யூச்சர் வந்து இன்னும் பல மடங்கு எங்களுக்கு ஸ்ட்ராங்காக அமையும். ஏன்னு சொன்னால் உங்களோட ஃபேமிலியை கூட இன் ஃப்யூச்சரில் நீங்கள் எடுத்து இந்த நாட்டிலையோ இல்லை இன்னொரு நாட்டிலையோ செட்டில் ஆகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ருமேனியாவுக்கு ஒர்க் விசாவில் வர இருக்கிற இன்னும் பல பேர் முயற்சி செய்து கொண்டு இனி அப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கு நீங்கள் வந்து இந்த நாட்டில் முதல் சரியான முறையில் நிலை கொண்டு ஒர்க் பர்மிட் எடுத்து குறிப்பிட்ட காலம் வேலை செய்து இந்த சிச்சுவேஷனை தெரிஞ்சு கொண்டு இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் எப்படி மூவ் பண்ணலாம்ன்றதை லீகலாகவே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்தால் பல நன்மைகளை உங்களோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் ஈட்டிக்கொள்ளும் குடும்பங்களோடு இணைஞ்சு சந்தோஷமாக வாழலாம்ன்றது நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுதான் என்னுடைய நிலைப்பாடாகவும் இருக்குது. ஆகவே ரிலாக்ஸாக இந்த நாட்டுக்கு வர்றதுக்கு உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கொண்டு இந்த நாட்டுக்கு வந்து சரியான தேர்வுகளை நீங்கள் மேற்கொண்டு உங்களோட வாழ்க்கை நல்ல முறையில் ஒரு பிரைட்டாக அமைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செங்கன் விசா தொடர்பாக அப்ளை பண்ணுறதுக்கு உரிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செபா வியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.